வணக்கம். எண்கள் 0 to 9 வரை இருக்கும் எண்களில் 2 எண்கள் என்னை மிகவும் கவர்ந்த எண்கள். 2 எண்கள், ஒன்று 0, மற்றொன்று 9. இந்த இரண்டுமே ஒரு பெரிய முக்கியமான குணாதிசயத்தை கொண்ட ஒரு எண்ணாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி என்ன பெரிய குணாதிசயம் உடையது? 0 எப்படி இருக்க வேண்டும் என்றால், கணவன் மனைவி போல 0 மிகவும் ஒரு முக்கியமான ஒரு எண்ணாகும். இந்த கணவன் மனைவியை குறிக்கும் எண்ணாகும். அது என்னப்பா கடைசியில் பார்த்தா 0 சொல்லிவிட்ட, மனைவி கணவனுக்கு 0, கணவன் மனைவிக்கு 0 என்றெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு புரியுது, காது கேட்குது. நான் அதை சொல்ல வரவில்லை. 0 தனியாக இருந்தால் 0, அது ஏதோடு சேர்ந்தால் அது எவ்வாறு அதனுடைய பலனை பல மடங்காக உயர்த்துகிறது என்பது நாம் பார்த்ததுண்டா? 0 தனியாக இருந்தால் 0, 1 சேர்ந்தால் 10, 9 சேர்ந்தால் 90. எந்த எண்ணுக்கும் 0 பின்னால் சேர்த்தீர்கள் என்றால் அதனுடைய மதிப்பே தனி. அதுபோல்தான் கணவன் மனைவியும் தனியாக இல்லாமல் சேர்ந்து இருக்கும் பொழுது, 0 கணவன் மனைவியோடு சேரும் பொழுதும், மனைவியும் 0 கணவனோடு சேரும் பொழுதும் உங்களுடைய மதிப்பு பல மடங்காக உயர்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்கும் அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது, இரண்டுமே 0 0 0 தானே என்கிறீர்கள். அப்படி சொல்லவில்லை. ஒருவர் 0 இருக்க வேண்டும், மற்றொருவர் எந்த ஒரு 0 அல்லாத ஒரு எண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மதிப்பு அதிகம் என்றுதான் கூற வேண்டும். அது 0. 9க்குரிய ஒரு விசேஷ பண்பு, 2 பண்புகள் உண்டு. ஒன்று, அதனுடன் நீங்கள் எதை சேர்த்தாலும் அதுவாகவே அது மாறிவிடும். அதாவது முதல் பண்பு முதல் பண்பு, 1 9 சேர்த்தால் 1 + 9 = 10, கடைசியில் இருப்பது 1. அந்த 1 தனியாக வந்துவிட்டது. 49 4 9 சேர்த்தால் 49, 4 + 9 = 13, 13ஐ 3 + 1 சேர்த்தால் அது 4ஆக மாறிவிடும். எதனுடன் நீங்கள் 9 சேர்த்தாலும் அந்த 9 தன்னை இழந்து அடுத்ததை எது சேர்ந்ததோ அதை நிலைநிறுத்திவிடும். அதுதான் அதற்குரிய முதல் பண்பு. இரண்டாவது, தன்னை அழித்து கொண்டு அடுத்தவர்களை வாழ வைக்கும் எண்ணாக 9 இருக்கும். இந்த உதாரணத்திலே 9 + 9 18, 8 + 1 9. எப்பொழுது 9ஐ வாழ வைத்துவிட்டு 9 சென்று விட்டது. 27 7 + 2 27, அதுவும் 9 ஆகிவிட்டது. அதில் இருக்கும் 9 சென்று விட்டது. 45 459 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 429 என்று 4 2 9 என்று வைத்துக் கொள்வோம். 4 + 2 = 6, 6 + 9 = 15, 5 + 1 = 6. அந்த 6 வைத்து விட்டு இந்த 9 சென்று விட்டது. ஸோ இந்த 9 ஒரு விசேஷமான குணத்தைக்குரியது. அது யாராக இருக்க வேண்டும் என்றால் நம் நண்பர்களாக இருக்க வேண்டும். நண்பர்கள் தான் 9 எண்ணை போல வாழ வேண்டும். அவர்கள் எப்படி வந்தார்களோ அப்படியே நம்முடன் பயணிக்க வேண்டும். நம்முடன் 2 கலந்து இருக்க வேண்டும். அதுதான் நண்பர் 9. நண்பர் 9. புரிந்து கொள்வோமா? நன்றி.